அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது. இன்னைக்கு எந்த ஷாவும் ஒன்று செய்ய முடியாதுன்றாரு. நினைவுபடுத்துகிறேன், 76 KK ஷாவால் தான் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்த ஷால ஏதோ ஒரு ஷாவால் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் பேசுறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா அண்ணன் ஸ்டாலின் இன்னொரு 10-11 மாசத்துல போக போறார் என்பதை மிக பதற்றத்தோடு அவர் வெளிப்படுத்துகிறார். நான் கேட்கிறேன், எவ்வளவுக்கு இவ்வளவு பதற்றம்? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்து அண்ணன் ஸ்டாலின் மிகுந்த பதற்றத்தோடு காணப்படுகிறார். நான் சொல்றேன், டெல்லிக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும் என்று யாரும் சொல்லல. டெல்லிக்கு அடிபணியவில்லை என்றால் இலங்கையில் நம் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அடிபணிந்துதானே நீங்க அதை தடுக்காமல் இருந்தீர்கள். இன்று மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறீர்கள். 16 ஆண்டுகள் 5 அமைச்சர்களோடு ஆட்சியில் இருந்தீர்கள். அப்போ டெல்லிக்கு அடிபணிந்துதானே அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தீர்கள். ஆக நீங்கள் ஆட்சி செய்யும் போது டெல்லிக்கு அடிபணிந்துதான் இருந்தீர்கள். எதையும் கொண்டு வரவில்லை என்று வீராவசனம் பேசலாம். சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார். மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வில் விளக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்திய திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? நாங்க செய்யறது திசை திருப்பல்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல? நாங்கள் தொகுதி வரையறைக்கு ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் இல்ல. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லிவிட்டார். உங்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது? அதே மாதிரி இந்தி திணிப்பை பற்றி பதில் இல்லை என்று சொல்கிறார். மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்தி திணிப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டார். உங்களுக்கு புரியவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதனால் புரிந்தும் புரியாதது மாறியும், தெரிந்தும் தெரியாதது மாறியும், ஆக பதற்றத்தில் பதற்றம் இல்லாததை மாறியும் இன்று முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள். பதற்றம் வேண்டாம் முதலமைச்சர் அவர்களே. இங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடிமை துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்க. நீங்க நாங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. பொருந்தாத சந்தர்ப்பவாத கூட்டணியா? நான் சொல்கிறேன், இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி. திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி.